சிங்கத்தை ஏமாற்றிய குட்டி நாய். ஒரு குட்டி கதை. ஒரு நாள் ஜிம்மி என்ற குட்டி நாய் ஒன்று காட்டில் வழி தவறிவிட்டது. அப்பொழுது அங்கு லியோ என்ற சிங்கம் ஒன்று பசியோடு அலைவதை பார்த்த ஜிம்மி ஒரு நிமிடம் பதறி இன்றோடு நம் கதை முடிந்தது என்று எண்ணியது. அப்பொழுது அங்கு கிடந்த எலும்பு துண்டுகளை பார்த்ததும் அருமையான திட்டம் ஒன்றை தீட்டியது. லியோ வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து கொண்டு எலும்பு துண்டுகளை சுவைக்கத் தொடங்கியது. சுவைத்து கொண்டே சத்தமாக, சிங்கத்தை கொன்று தின்பது எவ்வளவு சுவையாக உள்ளது, ஆனால் வயிறு நிறையவில்லை. இன்னொரு சிங்கம் கிடைத்தால் ஆஹா, வயிறு நிறைந்துவிடும் என்று கூறியது. இதை கேட்ட லியோ, ஐயோ, இந்த நாய் சிங்கத்தை அல்லவா கொன்று தின்கிறது என்று நினைத்து பயந்து அங்கிருந்து ஓடி போனது. இதையெல்லாம் மரத்தின் மேல் இருந்து மங்கி என்ற குரங்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. சிங்கத்தை ஏமாற்றிய இந்த நாயை சிங்கத்திடம் போட்டுக் கொடுத்தால் சிங்கத்தின் நட்பை பெற்று வாழ்நாளெல்லாம் பயம் இல்லாமல் வாழலாம் என்று நினைத்தது. உடனே லியோவிடம் சென்று ஜிம்மி செய்த தந்திரத்தை பற்றி சொன்னது. அதை கவனித்த ஜிம்மி ஏதோ தப்பு நடக்க போகிறது என்று உணர்ந்தது. குரங்கு சொன்னதை கேட்ட லியோ கோபம் கொண்டு, இப்பொழுது அந்த நாயை என்ன செய்கிறேன் பார் என கூறிக்கொண்டே ஜிம்மி இருந்த இடத்தை நோக்கி ஓடியது. இப்போது அந்த ஜிம்மி என்ன செய்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? தன்னை நோக்கி சிங்கம் பாய்ந்து வருவதை பார்த்த ஜிம்மி முன் போலவே திரும்பி உட்கார்ந்து கொண்டு, இந்த குரங்கை அனுப்பி 1 மணி நேரமாகிவிட்டது, இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி அழைத்து வரவில்லையே என்று உரக்க கூறியது. இதை கேட்டதும் லியோ மங்கியை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடியே விட்டது. நாம் இருக்கும் இடத்தில் பல குரங்குகள் நம்மை சுற்றி இருக்கலாம். அவர்களை அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள். நல்ல திறமை மற்றும் நல்ல புத்திசாலித்தனம் இருந்தால் எங்கேயும் வாழலாம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.